அன்பு கலந்தினி வணக்கம் நேர்களே. மீண்டும் எமது உறவுகளுக்காக பொறுமையன் நிகழ்ச்சியை நாங்கள் அட்வகாட்டா குரலிலே தந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் அழைத்திருப்பது கட்டட நிர்மாணத்துறை, கல்வித்துறை சார்ந்த துறைகளில் அதிகம் ஈடுபாடும் பங்களிப்பும் இலங்கைக்காக செலுத்திய துமிலன் சிவராஜ் அவர்களை. வணக்கம். வணக்கம். நேரடியாக கேள்வி, தற்போது இலங்கையினுடைய கட்டுமானத்துறை என்ன நிலையில் இருக்கிறது? இலங்கையின் கட்டுமானத்துறை உங்களுக்கு போதிய அறிவிருக்கிறது இந்த துறையில். எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். அந்த ரீதியில் கட்டுமானத்துறை ஏகப்பட்ட சேலஞ்சஸுக்களால் தான் போய்கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட நீங்கள் கேட்பீங்கள், கிட்டத்தட்ட 9.1% பொருளாதார வளர்ச்சிக்காக பங்களிப்பு கொடுத்த ஒரு கட்டுமானத்துறை ஏன் இப்படி ஒரு வீழ்ச்சியை கண்டதென்று அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று உங்களுடைய மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி இந்த நாட்டில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அப்படி என்றால் என்னென்று கேட்டால், ஏகப்பட்ட டாக்ஸஸ் எழுந்தமானமாக இந்த துறையின் மேல் விதிக்கப்பட்டது. அதே நேரம் அந்த ப்ரைஸ் எஸ்கலேஷன், மெட்டீரியல் ப்ரைஸ் எஸ்கலேஷன் மொனோபொலி ஸ்டேட்டஸில் இருக்கும்போது எங்களுக்கு இம்போர்ட் தடை செய்யப்பட்டது. அதனால் என்ன நடந்ததென்றால், கிட்டத்தட்ட பேரை குறிப்பிட்டு சொல்லுவதென்றால் கூட ஒரு 900-800 ரூபீஸில் இருந்த டைல்ஸ் 2500 ரூபாய் மட்டும் சென்றது. வேறு ஒரு தரம் விற்கிறதுக்கு இல்லை. ஒரு மொனோபொலி பேரை சொன்னோடனே நீங்க பேரை சொல்லாமலே என்ன பேருன்றது பார்த்து கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஒரு பொருளாதார துறை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டில் சில ஸ்தாபனங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கொள்கைகளை வடிவமைக்கின்றோம். அதனால் தான் இந்த நாடு இன்றைய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அந்த சூழலும் மாற்றம் அடைகிறது. அரசு பல கட்டுப்பாடுகளை அவ்வகையானவர்களுக்கு கொடுத்ததனால்தான் இப்போது வேறு பிரமுகர்கள் இலங்கையினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த பணக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க. இந்த பெயர் பட்டியல் மாறாதுன்னு தான் நாங்கள் நினைத்துட்டு இருந்தோம். இன்றைக்கு மாறிட்டுது. அப்போ இப்போது கட்டுமானம் என்பது அதாவது நியாயபூர்வமான அரசு சார்ந்த செயற்பாடாக இருந்தாலும், நான் கேட்கறது என்னென்றா துமிலன் அவர்களே, இந்த 2022 அதாவது பொருளாதார சிக்கல்கள், கோவிட் சிக்கல்கள் இருந்த நேரத்தில் கூட பல கட்டிடங்கள் அமைப்பதை நாங்கள் பார்த்தோம். நான் அதையும் சொல்கிறேன். கட்டிடங்கள் கட்டி நிறைவு செய்ததையும் பார்த்தோம். நீங்கள் சொன்னீர்கள் டைல் விலையெல்லாம் ஏறிச்சேன், ஆனால் நிறைவு செய்ததை பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் இப்போ கடந்த ஒரு 2 வருடம் 1.5 வருடங்களிலே பெரிய கட்டுமானங்கள் நிகழ்வதாக தெரியவில்லை. எங்கள் பார்வைக்கு தெரியவில்லை. உங்கள் பார்வைக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என்றால் தெரிந்திருந்தால் நீங்கள் அந்த துறையிலே இருந்திருப்பீர்கள். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏனென்றால் இந்த நீங்கள் சொன்னீர்கள் கோவிட் பீரியட்டிலையும் கூட அந்த காலங்களில் கட்டுமான துறையில் முன்னேற்றம் இருந்தது. இப்போது அதை காண முடியவில்லை என்று. இதில் 2 விதமான கட்டுமானங்கள் இருக்கின்றது. ஒன்று அரசு சார்பு கட்டுமானங்கள், அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். மற்றது ப்ரைவேட் ப்ராஜெக்ட். அப்போ இந்த கட்டுமானங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை எடுத்துக்கொண்டால், தொடங்கின ப்ராஜெக்டுகளை விரும்பியோ விரும்பாமையோ அவர்கள் ஃபண்ட் பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. நீங்கள் கேட்பீங்கள் ஏனென்று. ஒன்று 2 பேருக்குமே ரைட்ஸ் இருக்கிறது. கான்ட்ராக்டர்ஸ் நீங்கள் காசை பே பண்ண விட்டால் அவர்கள் கிளைம் போடலாம். ஃபைனான்சியல் இன்ட்ரெஸ்ட், டிலே பேமெண்ட், அதுகள் போன்றவர்கள் கிளைமை போடலாம். அதே மாதிரி அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்றால் எம்ப்ளாயர் என்று சொல்லுவோம். கவர்மெண்ட் சைடில் இருக்கிற எம்ப்ளாயர், அவருக்கும் ரைட்ஸ் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து கொடுக்காவிட்டால் அவர்களும் எல்டி என்று சொல்றது போன்ற லேட் பேமெண்ட், அதற்குரிய டிலேக்குரிய சார்ஜஸை போடலாம். அப்போ என்ன நடக்குது என்றால், விரும்பியோ விரும்பாமையோ ஒரு சூசைட் அட்டாக் மாதிரி தான் போகின்றோம். கம்பெனி லாபத்தில் ஓடுறதோ நட்டத்தில் ஓடுகிறதோ விரும்பியோ விரும்பாமையோ அந்த காலகட்டத்திலும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்பீங்கள், அப்போ சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் த கம்பெனி என்ன நடக்கும் என்றால், கம்பெனி பேங்க்ரப்சிக்கு கூட போய் முடியலாம். அப்படியான கட்டம் நடந்தது. ஆனால் இப்போதை எடுத்துக்கொண்டால், அப்போ நீங்கள் சொல்லுகிறீர்கள் கட்டுமான துறைகளில் வீழ்ச்சி இருக்கிறது, போதிய கட்டிடங்கள் வரவில்லை என்று. அதுக்கு உரிய ஆன்சர் கவர்மெண்ட் பட்ஜெட் அலோகேஷனில் உங்களுக்கு தெரியும்
நான் நினைக்கிறேன் இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் 1.2 ட்ரில்லியன் நாங்கள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட்டிருக்கிறோம் அரச வங்கிகளில். அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணின காசை வீதம் செய்யாவிட்டால் அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்குரிய அலோகேஷன் போவிட்டால் காசு மீதமாக இருக்கும். ஆனால் அந்த கட்டின கட்டிடங்களோ அல்லது புது கட்டிடங்களோ வருவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு. அப்போ நீங்கள் கேட்பீங்க இதில் ஒரு இம்பேக்ட் இருக்குமான்னு எக்கனாமிக் குரோத்துக்கு. நிச்சயமாக எக்கனாமிக் குரோத்துக்கு இருக்கும். அதுதான் நீங்கள் பாருங்கள் 9.1% கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணினது. இன்று நாங்கள் எக்கனாமிக் குரோத் கூட நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுகிறோம் 5%. ஆனால் எங்களோட 2028க்கு எங்களுக்கு டெப்டை பே பண்ணுவதற்கு அட்லீஸ்ட் எங்களுக்கு 9% நிச்சயமாக எக்கனாமிக் குரோத் வேண்டும். அல்லது நிச்சயமாக இந்த டெப்டை எங்களால் பே பண்ண இயலாது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கருத்தின் பிரகாரம் பார்த்தால் நீங்கள் இதுவரைக்கும் கட்டி வைத்தவற்றை கூட அதனை வந்து சரியான முறையிலே விற்பனை செய்வதற்கோ நிர்வாகம் செய்வதற்கோ முடியாத ஒரு சூழலை தான் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீங்க. உங்களோட விட இந்த மறுபக்கம் தானே? நிச்சயமாக அப்படியும் சொல்லலாம். மறுபக்கம் என்று சொல்லுவதை விட ஒரு கட்டிடம் தொடங்கும் போது இருக்கிற பொருளாதார கொள்கைகளும் கட்டிடம் முடியும் போது இருக்கிற பொருளாதார கொள்கைகளுக்கும் இடையிலேயே பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் சொல்லுவீர்கள் அப்படி என்ன வித்தியாசம் என்று. கட்டிடம் தொடங்கும் போது ஸ்ரீலங்காவில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெற்றி இருக்கவில்லை. ஏறத்தாழ 2-2.5 வருடங்களுக்கு முன்னுக்கு வெற்றி இருக்கவில்லை. பிறகு சோஷியல் செக்யூரிட்டி லிவி என்று கொண்டு வந்தோம் 2.5%. கிட்டத்தட்ட 20.5% நாங்கள் கன்சியூமர்கிட்ட இருந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வெட்டையை சார்ஜ் பண்ணுகின்றோம் 20.5. ஆனால் இந்த எக்கானமி பாலிசிஸா மாற்று நாடுகளுடன் கம்பேர் பண்ணி நாங்கள் செய்வதில்லை. ஆரோ ஒருவர் சொல்வதற்காக திணிப்பதற்காக நாங்கள் கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறோம். அதில் ஒன்று IMF-ஐ கூட சொல்லலாம். இந்த IMF எக்கானமி பாலிசிஸை செய்யும் போது இந்த ஏகப்பட்ட டாக்ஸுகளை போடுவதால் அவர்களுடைய டெப்டை ரிகவர் பண்ணுவதற்கு பொருளாதார வளர்ச்சியில் எப்படிப்பட்ட தாக்கங்கள் வரும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆனால் இப்போ அந்த IMF-ண்ட அஜெண்டாவிலேயே இப்போ ப்ரொசஸிங் என்ன இல்லாட்டி ஃபங்க்ஷனிங் எக்கனமி அல்லது ஃபங்க்ஷனிங் பிஸ்னஸுக்கு ட்ரேடுக்கு அதில் வந்து டாக்ஸேஷன் இல்லை தானே. டாக்ஸ் வந்து அது எண்டிங் ரிசல்ட்டில் தானே இருக்குது, ஃபங்க்ஷனிங் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா நீங்கள் கட்டுமானம் செய்கிறீங்க, செயற்படுத்துகிறீங்க, இது அத்தனைக்குமான தீர்வு வர வேண்டியது வந்து செய்து முடித்து விற்பனைக்கு போய்க்க தான் உங்களுக்கு அதுக்கான தீர்வு வருது. இப்போ செய்கிறதுல அந்த பிரச்சனை இல்லை தானே. IMF-ண்ட அந்த கட்டுப்பாடு செய்கிற நேரத்தில் உங்களுக்கு பெருசாக தடையாக இருக்க போவது இல்லை தானே. இல்லை கஜமோகன், நீங்கள் வேல்யூ செயின் ஒன்று படித்திருப்பீர்கள். இந்த வேல்யூ செயின் மைக்கேல் போர்ட்டர்ஸ் வேல்யூ செயினிலை பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் என்று இருக்கின்றது. அந்த பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் முதலாவது வந்து என்ன, இன்பவுண்ட் லாஜிஸ்டிக். இன்பவுண்ட் லாஜிஸ்டிக் என்றால் என்ன, நாம் ரோ மெட்டீரியல் கொள்வனவு செய்ய சோஷியல் செக்யூரிட்டி. அப்ப இந்த டாக்ஸஸ் வந்து கேஸ்கேட் எஃபெக்டில் போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் சொல்லலாது என் கன்சியூமர்ல தான் அது இருக்கிறது. உங்களுடைய கேஷ் ஃப்ளோவில் ஒவ்வொரு கொம்போனன்ட்டிலும் போய் கொண்டிருக்கின்றது. அப்படி போகும்போது ஒரு பெரிய கேஸ்கேட் எஃபெக்ட். அதுக்கும் கட்டுப்பாடுகள், அதாவது வந்து மறைமுக வரியை நிறுத்துங்கள் என்று சொல்லியும் கட்டுப்பாடுகள் இருக்குத்தானே. இருக்கத்தானே. இலங்கையில் நமது முற்றுமுழுதாக அது வரவில்லை செயற்பாடுகளுக்கு, இருக்கிறது தானே. இப்போ அந்த கட்டுப்பாடுகள் வரும்போது இது நீங்கள் சொல்வது ஓரளவு உங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம். இப்போ சொல்ல வந்த கதை என்னத்தில் இருக்குண்டா, இப்போ இலங்கையில் வந்து ஏற்கனவே கோவிட், இரண்டாவது நீங்கள் இருக்கிற நிலையில் வந்து பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்கு முகம் கொடுத்தீங்க. யாருமே நீங்கள் கட்டி முடித்த கட்டிடத்தை வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் முன்வரே இல்லை. என்னடா இலங்கையில் ஸ்திரத்தன்மை இல்லை, தீர்மானிக்க முடியாத நிலை. இப்போது தான் ஓரளவு அது செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் மீள கட்டுமானங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால், என்னை பொறுத்த மட்டில் நீங்கள் சொன்னது ஒரு விதத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். 9 வீதமாக இருந்த அந்த வருவாய்க்கு மூல காரணம் என்னவென்றால் அந்நிய செலாவணியை அதிகம் அழைத்து வருவதற்கு இந்த கட்டுமான தொழில் மிக பாரிய பங்காளியை ஆட்டியிருக்கிறது. கொஞ்சம் கேள்வி பெருசாக இருக்கும், ஆனால் அதன் காரணம் இருக்குன்னு புரிந்து கொள்ளுதல். இரண்டாவது, நீங்கள் வந்து ஒரு கட்டுமானத்துக்கு செல்றதா இருந்தாலும் அதற்கான முதலை கட்டாயமாக நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் இருந்து தான் பம்ப் பண்ண வேணும். அப்போ இதுக்கு அது இப்போ உங்களை போன்ற தமிழ் பேசுகின்ற ஒரு வர்த்தகர் இதில் ஈடுபடுறீங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களை போன்ற பல வர்த்தகர்கள் நிச்சயமாக இதை வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக அல்லது அந்நிய செலவாணி மூலமாகத்தான் உட்பாய்ச்ச வேண்டும்.
அப்போ உட்வாட்ச வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சவால், ரிஸ்க் டேக்கிங் மெட்டீரியல் இருக்குது. அதுக்கான பாதுகாப்பு என்று ஒரு அழகாவது இருக்கத்தானே வேணும். அல்லது இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருமே. அப்படி என்றால் இங்கே நீங்கள் சொல்கிறது மாதிரி தொடங்க கொண்டு முடிய கொண்டுன்ற மாதிரி கட்டுப்பாடுகள் போட்டால் இதில் முழுதாக பாதிப்படுறது நீங்களாக தானே இருப்பீங்க. நிச்சயமாக. இதை தாண்டி நாங்கள் உங்களுக்கு தெரியும் கஜமுகன் என்ன விஷயத்திலும் பிராண்டிங் ஒன்று இருக்கிறது. எமது பிராண்டிங் வந்து எமது நாடு முதலாவது. நீங்கள் ஏன் சிங்கப்பூரை பற்றி கதைக்கிறீங்கள், ஏன் துபாயை பற்றி கதைக்கிறீங்கள், அங்குள்ள சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, சோஷியல் ஸ்டெபிலிட்டி, அதுகள் வந்து பர்ஃபெக்ஷன். ஆனால் எங்களுடைய நாடை விரும்பியோ விரும்பாமையோ நாம் என்ன செய்தோம், பேங்க்ரப்சி என்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அப்போது வேற்று நாடுவர்கள் ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ணும் போது அந்த நாட்டினுடைய ரெகுலேட்டரி பாடியும் வந்து அவர்களை பிளாக் பண்ணுவார்கள். டோன்ட் இன்வெஸ்ட், ஹை ரிஸ்க், பேங்க் வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்களை விட மாட்டார்கள். அப்படியான பல சேலஞ்சஸ் இருக்கின்றது. அதையும் தாண்டி தான் நீங்கள் ஒரு பேங்க்ரப்சி நாடு என்றபடியால் அந்த பேங்க்ரப்சி என்ற சொற்பதத்தை நாங்கள் பாவிக்காம விட்டிருக்கலாம் என்று பாருங்கள். அதுதான் ஆனால் உண்மையில் நீங்கள் பாகிஸ்தானை பாருங்கள், எங்களை விட சிக்கலான நிலையில் இருந்தார்கள், அவர்கள் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணவில்லை. பங்களாதேஷை பாருங்கள், அவர்கள் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணவில்லை. பிகாஸ் அதைத்தான் நாம் எக்ஸ்பர்ட் டேலண்ட் என்று சொல்லுவது. அதை விட்டுட்டு நீங்கள் மில்லியன் கணக்கான சம்பளம் எடுத்து சென்ட்ரல் பேங்கில் டிப்யூட்டி கவர்னர் எல்லாம் பிஹெச்டி என்று சொல்லி ஒரு பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணுவதற்கு எங்களுக்கு அப்படியான ஆட்கள் தேவையில்லை. இன்று கூட பாருங்கள், ஐ திங்க் ஸ்ரீராம் ராஜன், சென்ட்ரல் பேங்க் ஃபார்மர் கவர்னர் இந்தியா, எப்படி இந்த எக்கானமியை இந்தியாவை கொண்டு செல்கிறார் என்று கிட்டத்தட்ட அவர் 7-9% டார்கெட் பண்ணுகிறார்கள். இந்தியா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் நாட்டில் தான் நாம் இருக்கின்றோம், இந்தியாவும் இலங்கையும். ஆனால் அவர்களுடைய எக்கானமிக் ஆஃப் ஸ்கேலாலையும் அவர்களுடைய பொருளாதார கொள்கைகளினாலும் எக்கானமி பூம் பண்ணி கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த உதாரணம், ஈவன் லாஸ்ட் டைம் பட்ஜெட்டில் கூட அவர்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் மேக்சிமம் எஃபர்ட் அண்ட் சப்போர்ட் கொடுத்தார்கள் மைக்ரோ மீடியம் ஸ்பெஷல் என்ற எம்எஸ்எம்இ சொல்றது, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸுக்கு கொடுத்தார்கள். இங்கே என்ன செய்கின்றோம், ஏட்டுமாறான கொள்கைகளை உருவாக்குறோம். இந்த முறை பாருங்கள், நான் நினைக்கிறேன் 60 மில்லியன் per annum டேர்ன் ஓவர் இருந்ததை நாங்கள், அதாவது 5 மில்லியன், இந்த முறை நாங்கள் 36 மில்லியனுக்கு குறைந்திருக்கிறோம். அதாவது ஒரு மாதம் உங்களுக்கு 3 மில்லியன் டேர்ன் ஓவர் இருந்தால் நீங்கள் வெட் பே பண்ண வேண்டும். ஒரு கடை அப்போது ஒரு நாளுக்கு 1 லட்சம் டேர்ன் ஓவர் இருந்தாலும் நீங்கள் வெட் பே பண்ண வேண்டும். அப்படி செய்யும் போது ஒரு கடையில் வேலைவர் என்ன செய்வார், அவர் வெட் பே பண்ணும் போது அது யாருக்கு போகிறது என்றால் கன்சியூமருக்கு தான் போகிறது. அப்போது பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படுகிறது. உங்களுடைய டிஸ்போசல் இன்கம் வந்து குறைந்து கொண்டே இருக்கு. அப்படி என்ன வேலை செய்வரும் சரி, வியாபாரியும் சரி, வாங்குவரும் சரி, எல்லாரும் பொருள் வாங்கிக்க அதை இழந்துதான் வாங்க வேண்டிய ஒரு பொதுவான சூழலை தான் உருவாக்குறாங்க. யூசர்ஸுக்கு தான் போதும் எல்லாம். நிச்சயமா இலங்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு வீடோ ஒரு காரோ வேண்டுமென்றால் அட்லீஸ்ட் 150 வயது வேணும். ஏனென்றால் அவருடைய சம்பளத்தை எடுத்து செலவு எல்லாம் கழித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு 4 லட்சம் சம்பளம் என்று சொல்லுவோம். இலங்கையின் வீடுகள் டாக்ஸுகள் அதுகளால் பார்த்தீர்கள் என்றால் சிட்டியில் கொழும்பில் அவர்களுக்கு ஒரு வீடு வாங்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி இருக்குதான்னு சொல்லிடாது. யாராவது சப்போர்ட் பண்ண வேண்டும், அல்லது மூதாதையரின் சொத்தை விற்க வேண்டும், அல்லது வெளிநாட்டில் இருந்து யாராவது காசு கொடுக்க வேணும், அல்லது அவர் ஒரு இலீகல் பிஸ்னஸ் செய்ய வேணும். அப்படியானவருக்கு தான் அஃபோர்டபிலிட்டி இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனலாக வேலை செய்கிற கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவருக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை. இன்று காரின் விலைகளை எடுத்து பாருங்கள், என்ன விலை போகின்றது என்று. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட ஃபண்டமெண்டல் அக்கவுண்ட் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசியில்ஸ் வந்து பாரிய குறைபாடு இருக்கிறது. இப்போ இதுக்கு தீர்வு என்றால் நீங்கள் எதை சொல்லுவீங்க, என்ன மாதிரியான தீர்வு முன்வைக்கலாம்னு உங்களோட பார்வையில்? இன்று பாருங்கள், இந்த ஃபண்டமெண்டல் மானிட்டரிங் ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் பேங்காக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனால் இன்று பாருங்கள், டாக்டர்ஸ் வந்து 35,000 இன்க்ரிமெண்ட் கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்தோம், பேஇ டேக்ஸை கொண்டு வந்து 120,000 ருபீஸ் சேலரி எடுக்கிற எல்லாரும் பேஇ டேக்ஸ் பே பண்ண வேணும் என்று கொண்டு வந்தோம். ஒரு டாக்டர் வந்து ஒரு சரம் கட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லாது. அவருக்கு சர்டன் க்ளோத்திங் ஸ்டாண்டர்ட் இருக்குது, சர்டன் அப்பியரன்ஸ் வேணும். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கிறது. அப்போது 120,000 என்பது மிக மிக குறுகிய ஒரு சேலரி டாக்டருக்கு.
அப்படிப்பட்டவருக்கு திருப்பி நாங்கள் டாக்ஸஸ் செய்யும் போது அவருடைய நெட் சேலரி மிக மிக குறைவு. அப்போது என்ன செய்தோம், நாங்கள் இங்கே ஃப்ரீ எடுகேஷன் கொடுத்து கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பேயர்ஸ் இந்த மணி எடுத்து முதலாம் வகுப்பிலிருந்து A-level வகுப்பு மட்டும் நாங்கள் 100% ஃப்ரீ எடுகேஷன் கொடுத்தோம். கேம்பஸுக்கு பிறகு A-levelக்கு பிறகு கேம்பஸுக்கு என்டர் பண்ணின பிறகும் ஃப்ரீ எடுகேஷன் கொடுத்தோம். 100% ஃப்ரீ எடுகேஷன் இல்லை, அதோட மகாபுலம் சேர்ந்தும் கொடுத்தோம். கொடுத்த பிறகு என்ன செய்தோம், இப்படிப்பட்ட பொருளாதார கொள்கைகளினால் அவர்கள் குவாலிஃபைட் பண்ணி அடுத்த வருஷமே என்ன செய்கிறார்கள், வெளிநாடுக்கு போகிறார்கள். அவர்களால் எங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கிறது? ஒன்றுமே இல்லை. அவர்கள் இங்கே வரப்போவதில்லை. ஒருத்தருக்கு மொத்தமாக செலவழிக்கிற பணம் டாக்ஸ் பேயர்ஸ் காசை எடுத்து நாங்கள் இந்த அரசியல் ப்ரொபகேண்டா காண்டி நாங்கள் ஃப்ரீ எடுகேஷன் கண்ட்ரி என்று சொல்லி டாக்ஸ் பேயரை யார் உழைக்கிறாரோ அவரை வெட்டி 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 அந்த மரம் என்ன காய்க்கிற மரத்தை வெட்டுற மாதிரி வெட்டி வெட்டி மரத்தை படப்பண்ணு மட்டும் வெட்டுவோம். அதுதான் இன்றைக்கு பொருளாதாரத்தில் நடந்து கொண்டு எந்த பிஸ்னஸ் உருவாகி கொண்டிருக்கிறதோ அந்த பிஸ்னஸை மேக்சிமம் டாக்ஸ் பண்ணி அதை இல்லாமல் பண்ணு மட்டும் செய்கின்றோம். அதால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எடுகேஷன் சிஸ்டத்தை இம்ப்ராப்பர் டாக்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்ததாலே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டோம். இன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக்டர்ஸ் இல்லை, நாட்டில் லேபரர்ஸுக்கு கூட தட்டுப்பாட்டு இருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை கேட்டபடியாக சொல்லுகிறேன், முன்னைய காலங்களில் 2000-2500 ஒரு வந்த ஒர்க்கர் இப்போது 4000 ரூபாய் இல்லாமல் கொழும்புக்கு வேலைக்கு வரமாட்டார். ஏனென்றால் அவரை குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. அவர் வந்தால் சமைச்சு சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் காசாவது வீட்டை அனுப்புறதுக்கு அந்தளவு வருவாய் அவருக்கு தேவை. அப்போது அதால் என்ன செய்கிறார்கள், ஊரிலேயும் தொழில் இல்லை, கொழும்பிலையும் வசிக்க முடியாத கட்டத்தில் என்ன செய்கிறார்கள், இந்த என்ன அரபிக் நாடுகளுக்கு கல்ஃப் ரீஜனுக்கு வேலை வாய்ப்புக்கு போகிறார்கள். இன்று நாட்டில் என்ன செய்கிறது, தொழிலாளருக்கு கூட தட்டுப்பாடு இருக்கிறது. பாருங்கள் இந்த செயினை. இன்று எனக்கு தெரிஞ்ச சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்தியா பங்களாதேஷில் இருந்து ஒர்க்கர்ஸை கொண்டு வரும். ஏனென்றால் இங்கே ஒர்க்கர்ஸ் இல்லை. அவர்களுக்கு என்னத்தில் நீங்கள் பே பண்ண போறீங்கள், திருப்பி டாலர்ல தான் பே பண்ண போகிறீர்கள். உங்களுடைய ரிசர்வுக்கு என்ன நடக்கிறது? இதான் எங்களுடைய பொருளாதார கொள்கை கஜமோகன். இதை விட நாங்கள் சின்ன புள்ளியே இதை விட பெட்டர் ஃபண்டமெண்டல் பாலிசிஸை கிரியேட் பண்ணோம். அப்ப இது என்னண்டா, ஒரு தியரியை வச்சு நாங்கள் செய்கிறோம் மொழிய அடிப்படை இல்லை. இப்ப நீங்கள் சொன்னீர்கள் இப்படியான கட்டுமானங்கள் இருக்கு. சாதாரணமா ஒரு ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் எடுப்பேன், கட்டுமானத்துறைன்னு ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்த இந்த நடைமுறை செலவினம், குறிப்பாக இந்த சேவையாளர்களுக்கு கொடுக்குற செலவினம் தொடங்கினது முடிய மட்டும் ஒரு டோட்டல் ஸ்பேண்ட் ஒன்று இருக்கு தானே. இதுல எத்தனை வீதத்தை கையாளுது? இப்போ நீங்க மெட்டீரியலுக்கு எடுப்பீங்க, மற்றது டிசைனிங்குக்கு எடுப்பீங்க, இப்படி ஒன்று இருக்கு தானே. அதே மாதிரி இந்த ஊழியர்களுக்குரிய செலவினம் ஒரு ப்ரொஜெக்டுக்கு எத்தனை பெர்சன்டேஜ்னு உங்களுக்கு சொல்லலாமா சராசரியா? அது உண்மையில் மிஸ் கஜமோகன் இது ஒரு சிக்கலான கேள்வி. ஆனால் அது ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்கின்றது. எங்களை பொறுத்த மட்டில் மிஸ் கஜமோகன் என்னென்றால் ப்ளூ ஓஷனுக்கு வந்து லிங்க் இன்ஜினியரிங் ஒரு மிக கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹை கிரேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அது எங்களுடைய ஓன் கம்பெனி. அப்போ அந்த வேல்யூ செயினில் நாங்கள் அந்த மார்ஜின் வந்து எங்களுக்குள்ளேயே இருக்கோம். அப்ப நாங்கள் சப்கன்ட்ராக்ட் பண்ண போவதில்லை வெளியாளுக்கு. ஆனால் நீங்கள் மிஸ் கஞ்சமோகன் இன்னொரு ஆளுக்கு கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய கட்டுமான துறையை அவர் ஒரு 20% 30% வைத்தால் அவருடைய பெர்சன்டேஜ் டிஃபரெண்டாக இருக்கும். இதைத்தான் சொல்வது BOQ அண்டு பில் ஆஃப் குவான்டிட்டி. அப்ப அந்த பில் ஆஃப் குவான்டிட்டி வந்து கம்பெனிக்கு கம்பெனி மாறுபடலாம். அதை நீங்கள் ஆபரேஷனல் கியரிங் அண்ட் ஃபைனான்சியல் கியரிங் என்று ரெண்டா பிரிக்கலாம். இந்த ஆபரேஷனல் கியரிங் தான் இந்த ஃபிக்ஸ் காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து மாறலாம். ஆனா இந்த காஸ்ட் ஃபிக்ஸ் காஸ்ட் ஹையா இருக்கும்போது உங்களுடைய ரிஸ்க் வந்து நிச்சயமாக ஹையா இருக்கும். அப்படின்னா நீங்கள் கூறுவது படி பார்த்தா, இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் சொல்லுவது வரை வெளியில் கொடுக்குறோன்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது. சராசரி ஒரு அவரேஜ்டி சொல்லலாமா நாங்கள்? ஏன்னா அது கேட்குறோம் தெரியுமா? இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ஃபிக்ஸ் காஸ்ட் என்னும் போது நாங்கள் சொல்லப்படுற ஃபிக்ஸ் காஸ்ட்னு சிலதுகள் இருக்குது. அதே நேரம் மெட்டீரியல் காஸ்ட் ஒன்று இருக்குது. மெட்டீரியல் காஸ்ட் கூட இப்போ வேரியபிள்ஸாக மாறிக்கொண்டு இருக்குது. அதை தான் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஒரு சீமந்து பேக்கெட் செஞ்சு கொண்டு இருக்க பல மடங்கு ஆகுது. அப்போ சிமெண்ட் பேட்டரி அவ்வளோத்தையும் நீங்கள் ஒரே இதில் எடுக்கணும், ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவே எடுக்கணுமோனா அதுக்கேற்ற உங்களுக்கு நிதி இருக்கணும். அந்த நிதியை வெளிவிட்டு அப்புறம் அங்கால மிச்சம் இருக்கிறார்களுக்கு செய்ய முடியும். இந்த மேனேஜ்மெண்ட்டை தான் நீங்கள் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனில் செய்கிறீங்க. நான் கேட்குறேன், இப்போ 2500 4000 மாறுதுண்டா, இப்போ கோல்ஃபில் வந்து 6000 கொடுக்குற வழியாக தான் நீங்கள் இருக்கிறோம் போகிறோம் நாங்கள்.
இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நிச்சயம். அப்போ இங்கேயும் ஒரு ஃபண்டமெண்டல் எரர் நடந்திருக்குன்ற நீங்கள் சொன்ன விடையை வச்சு தான் அடுத்த கேட்குறேன். என்ன ஃபண்டமெண்டல் சின்ன பிள்ளைக்கும் தெரிஞ்ச உண்டு. என்னென்னா இலங்கையில் வாழ்கிறதுக்கு தேவையான அமைப்பில் கூட ஊழியர்களுக்கும் நாங்கள் பணம் கொடுக்க இல்லை. அது உங்களோட தவறு இல்லை, இந்த இந்த எக்கானமின்ற தவறு. அப்போ நாங்கள் இப்போ இது ஊழலை தடுக்கிறோம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாடு செயற்பட்டு கொண்டு போக வேண்டுமென்ற ஒரு தேவையை நாங்கள் உருவாக்கணுமா இல்லையா? இதான் இந்த கேள்வி. நிச்சயமாக. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமான இந்த துறைக்கு அதை உருவாக்குவர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் தான். அந்த துறையில் தங்கி வாழ்றவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம், அது பெரிய போர்ஷன். இப்போ அந்த பெரிய போர்ஷன் தான் நீங்கள் சவாலில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சவாலை காக்க வேண்டியது கவர்னன்ஸ் தானே? இது ஒரு நல்ல கேள்வி கஜமுகன். என்னென்றால் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தினாலேயே அடுக்குமாடிகள் அஃபோர்டபுள் பிரைஸ் என்று தொடங்கினார்கள். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 12 ப்ராஜெக்ட். நீங்கள் பேஸ்லைன் ரோட்ல போய்க்கே பார்க்கலாம், கிரெயின் தனியாக தான் தொங்கி கொண்டு இருக்கிறது, அதில் ஒரு லைட் பற்றி கொண்டு இருக்கிறது. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியாச்சு. இது வந்து யூடிஐனால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸ்டார்ட் பண்ணி மேஜர் கான்ட்ராக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்தார்கள். பிறகு அதில் வந்த சில சிக்கல்கள், ப்ரைஸ் எஸ்கலேஷன், மெட்டீரியலால் அந்தளவு ப்ராஜெக்டின் டோட்டல் ஃபெயிலியர். அப்போ பாருங்கள், ஒரு அரசாங்க ஆத்தோரிட்டியினாலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய முடியவில்லை என்றால் பிரைவேட் செக்டரில் இருக்கிறவர் எவ்வளவு சேலஞ்சஸையும் கூற வேண்டும். அந்த சேலஞ்சஸை எப்படி அவர் மேனேஜ் பண்ண வேண்டும் என்பது மிக மிக ஒரு சவாலான விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ சொன்னீர்கள் சில மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணலாம், சில மெட்டீரியல் ஸ்டோர் பண்ண இயலாது. சிமெண்டை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 14 நாள் தான் வச்சிருக்கலாம், அல்ல கல்லா போயிடும். அப்போ நீங்கள் எங்கே பிரச்சனை வருதென்றால், இந்த ரா மெட்டீரியல் நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த வேல்யூ செயினில், மைக்கேல் போர்ட்டர்ஸ் தியரியில் வேல்யூ செயினில் உங்களுடைய இன்பவுண்ட் லாஜிஸ்டிக் இல்லை, டாலர் வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லை. இப்போ பாருங்கள், பரந்த அரசாங்கத்தில் ஃபார்மர் பிரசிடென்ட் சொன்னார் ரணில் விக்ரமசிங்க, நான் 280 ரூபீஸுக்கு டாலரை கொண்டுருவேன் என்று. இன்று டாலர் 311 ஆகிறது, 12 ஆகிறது, நாளைக்கு 25 ஆகுமோ தெரியாது. ஏன்? நீங்கள் ஒரு தேவை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் லக்ஸரி காசை கொண்டு இறக்கினீர்கள். சிங்கப்பூரை பாருங்கள், அவர்கள் லக்ஸரி காசு இல்லை, ஒரு நீட் காரை கொண்டு இருக்கலாம். 1300 சிசியோ ஒரு அஃபோர்டபுள் காரை கொண்டு வந்திருந்தால் இந்த ஃபாரின் கரன்சிஸ் வந்து இவ்வளவு ஃபாரின் கரன்சி $1.2 பில்லியன் வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ஒரு எக்கனாமிக் மேனிப்புலேஷன். நீங்கள் சொல்லுவீங்கள், ஏன் அது போனதால் நியாயமான கார் வந்தது, கவர்மெண்ட் கஸ்டம் டியூட்டி இவ்வளவு வந்திருக்குது, இன்கம் டேக்ஸ் இவ்வளவு வந்திருக்காண்டு. இதெல்லாம் ஒரு டெம்பரரி அட்ஹாக் பேசிஸ் பாலிசிஸ். மொத்த செலவு தொகைன்ற ஓரளவு பகுதி தான் இதிலிருந்து வருமானம் வந்திருக்கு. எக்கனாமிக் இம்பாக்ட் வரப்போகிறது இன்னும் 6 மந்தில். நீங்கள் கோவில டெய்வல ஏரியால போய் பாருங்கள், எவ்வளவு கார் வந்து பார்க் பண்ணி கிடக்கிறது வாங்காமல். ஏனென்றால் கார் பிரைஸ் கொண்டதை விட இப்போது 2-3 மில்லியன் கூட குறைந்திருக்கிறது. அதான் அதை விட இப்போ ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தா இம்போர்ட் பண்ணும்போது அந்த லீசிங் பெர்சன்டேஜ் வந்து இருக்கவில்லை, 70% 80% இருந்தது. கார் எல்லாம் இம்போர்ட் பண்ணி வந்த பிறகு சென்ட்ரல் பேங்கில் சொன்னார்கள் 50% தான் நாங்கள் லீஸ் பண்ணிலும், மற்றது ஈக்விட்டி ஃபண்டா மெட்டாக்கள் போட வேணும். அப்ப 50% ஈக்விட்டி போடுறதென்றால் உங்களுடைய காசு இருக்க வேணும் ஒன்று. ரெண்டாவது வந்து 50% லீசிங் என்றும், அதை விட நீங்கள் ஒவ்வொரு 3 மாதத்துக்குள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண விட்டால் நீங்கள் 3% பெனால்டி பே பண்ண வேணும். முதல் 3 மாதத்துக்கு 3% பெனால்டி, அடுத்த 3 மாதம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாட்டிக்கு இன்னொரு 3% பெனால்டி. அப்ப இதெல்லாம் கொள்வனம் செய்து வரதான் கொடுக்க வேண்டிய கொள்வின மேலே இது ஒரு பேங்க்ரப்சியை கொண்டு வரப்போகுது, கஸ்டமர் பேங்க்ரப்சியை கொண்டு. இது ஒரு டெப்ட் ட்ராப். நீங்கள் ஒரு இம்போர்ட்டர், நீங்க நினைச்சீங்க இது 70% லீஸ் போடலாம், இவ்வளவு கஸ்டமர் பேஸ் இருக்குது, ஏனென்றா 30% பணத்தோட இருக்கிறதுக்கு ஒரு சைஸ் இருக்குது, மார்க்கெட் சைஸ். அதே நேரம் 50% கொண்டு வர குறையும். அதை விட நீங்க சொல்றது பார்த்தா இந்த டார்கெட்டுக்கு போறாக்கள் எல்லாம் இந்த 1.3 1.5 வந்து இப்ப இலங்கையில பிரபலியமா ஒடுகின்ற அதிகம் விற்பனையாகின்ற காசு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதை அப்போ மிடில் கிளாஸ் கம்யூனிட்டி தான் எடுக்குது. அவங்க நாங்கள் ரியலாக பேசுவோம், வெளில இப்போ கிளம்புல எடுத்துக்கோன்னா அப்போ மிடில் கிளாஸ், அவங்க ஒரு கம்பெனின்ற ஒரு உயர்ந்த இது, அவங்கள்ட்ட இருந்து வர சேலரியை டிமாண்ட் வச்சு தான் லோன்ஸ் கிடைக்குது. அப்போ லீஸுக்கு 50 தான் போகணும்னு சொன்னால் அவைக்கு வேறு வழி இல்லை, பர்சனல் லோனுக்கு தான் போகணும்.
பர்சனல் லோனும் வந்து ஒரு பெரிய டெப்ட் ட்ராப் இண்டிவிஜுவலுக்கு. நீங்கள் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது என்ன ஜென்ரல் கண்ட்ரி. இப்போ மற்ற பக்கம் இண்டிவிஜுவலாக பாருங்களேன். இப்போ இந்த அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ்ன்னு கனவு காண்ற ஆட்களுக்கு இது ஒரு டெப்ட் ட்ராப். எப்படி டெப்ட் ட்ராப்? இண்டிவிஜுவல் டெப்ட் ட்ராப். அப்போ இது திருப்பி என்ன செய்ய போகுது? வருமான வரியை கொடுக்கறதுல தடையாக இருக்க போகுது. திருப்பி தொழில் முயற்சி முனைவோர்களை உருவாக்க போகுது. நாட்டின் மிகச்சிறந்த இயக்கம் என்பது தொழில் முனைவோரை உருவாக்குவது தான். அதுதான் ஐஎம்எஃப்பும் வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது. மக்களை சக்திப்படுத்துங்கள், வலுப்படுத்துங்கள், அதர்கள் மூலமாக வந்து சுழற்சி முறையில் அவர்களை ஒரு தொழில் முனைவோர் ஆக்குங்கள். இப்போ தொழில் முனைவோர் வருவார்களா? இதுக்கு சில இது நாங்கள் யோசிக்காத பக்கம். என்னென்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அப்படி என்ன எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்னென்றா இந்த டெப்ட் ட்ராப் வந்து கஸ்டமரை கொண்டு வந்தது இந்த சென்ட்ரல் பேங்க் எக்கானமி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. நீங்க சொல்லுவீங்கள் அப்படி என்னென்று உங்களால் சொல்லிடும் என்று. நீங்கள் வந்து முதலே 50% சொல்லி இருந்தீர்கள் என்றால் இம்போர்ட் வெஹிக்கிள் வந்து குறைந்திருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் யாரை ஃபெசிலிட்டேட் பண்றீங்கள், திருப்பியும் ஃபைனான்ஸ் கம்பெனியையும் பேங்க்ஸையும் தான் நீங்கள் ஃபார்ம் பண்றீர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி டெப்ட் ட்ராப் என்றாலும் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து இப்போது பண்ண போது 50%. நீங்கள் 50% போட்டாலும் 3 மாதம் 4 மாதம் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணாவிட்டால் நான் காரை சீஸ் பண்ணுவேன். அப்போது அவர்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு திருப்பி இன்னொரு மார்ஜினோட விற்க இயலும். ஆகவே இந்த எக்கானமியிலே ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், ஜப்பானில் ஏன் இலங்கை இன்ட்ரெஸ்ட் ரேட் மிகவும் குறைவாக இருக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கு. இலங்கையில் பேங்கின் ப்ராஃபிட் தான் மேக்சிமமாக இருக்கிறது, இலங்கையில் தொழில் முனைவோரை அழிப்பதற்கு இலங்கையில் இல்லை. இதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஆகவே எங்கே ப்ராப்ளம் இருக்கிறது? எங்களுடைய ஃபண்டமெண்டல் ஃபிஸ்கல் பாலிசியிலும் மானிட்டரி பாலிசியிலும் தான் பிரச்சனை இருக்கிறது. தொழில் முனைவோர் விஷயத்துல எங்களுக்கு அதிகப்படியான ஊழியர்கள், அரசு ஊழியர்களாக இருக்கிறார். இது எங்களுக்கு ஒரு பெரிய வேர்டன், அது உங்களுக்கு தெரியும். இதை விட்டு வெளியில போனால் அந்த காரணம் இருக்கு. அவர்கள் அரசு ஊழியத்தில் இருந்து விலகவனுமாக இருந்தால் அவருக்கு கவர்ச்சிகரமாக இன்னொரு வருமானம் பெறக்கூடிய வழிகள் தெரிஞ்சாதான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. இல்லாட்டி அதில் ஸ்டெபிலிட்டியாக இருப்பாங்க. இப்போ இப்படியான நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபிஸ்கல் பாலிசிஸ் இப்படி இருந்தால் இந்த அரசு ஊழியர்களை எப்படி நாங்கள் திருப்பி இன்னொரு துறைக்கு கொண்டு வருவது? இந்த 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 அரசாங்கத்துக்கு, அதாவது இலங்கை அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தத்தை எப்படி விடுதலை அடைகிறதுன்றது பெரிய கேள்வியாக இருக்க போகுது. அப்போ இது தொடர்ந்து எங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அல்லது வந்து எங்களோட இந்த என்ன சொல்கிறது, எங்களோட இந்த பொருளாதாரத்தை சிக்கலுக்கு உருவாக்குற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. என்னென்னா இதில் கண்ண பக்கம் இருக்கிறது. எங்களோட ஃபண்டமெண்டலே பிழை என்னென்று கேட்டால், இலங்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அரசு துறையில் கூடுதலாக இருப்பவர்கள் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி படித்தவர்கள். இலங்கையின் படிப்பு துறை எடுத்தீர்கள் என்றால் மெடிசின், என்ஜினியரிங், அக்கௌண்டன்சி, கடைசியாக இருக்கிறது தான் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறவர்கள் ஒன்று லோயராக அல்லது எஸ்எல்எஸ் எடுத்து தான் கவர்மெண்டில் சேருகிறார்கள். எஸ்எல்எஸ் எக்ஸாமினோடாக ஒரு அகாடமிக்காக வந்து கவர்மெண்ட் சர்வீஸ். அப்போ அவர்களுடைய திங்கிங் பவர்கள் எப்படி இருக்குமென்று சொல்ல இயலாது. ஃபார் எக்ஸாம்பிள், செக்ரட்டரியாக இருப்பவர்கள் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிகளால் வந்து எஸ்எல்எஸ்களால் வந்தவர்களாக இருக்கலாம், எல்லாரும் என்று சொல்லவில்லை, ஏகப்பட்டவர்கள் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்டவர்களுடைய திங்கிங் பவர் வந்து ஒரு பாக்ஸ் திங்கிங்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. உலகத்தின் அத்தனையிலையும் சமூக சிப்பிகள் என்று சொன்னவர்கள் வந்து இந்த கலை ரீதியான செழுமை மூலமாக வந்தவர்கள். இலங்கையின் இந்த கலைத்துறையின் கல்வி வளர்ச்சியின்மை அல்லது வந்து அதனுடைய செயற்பாட்டு திறனின்மை தான் நீங்க சொல்றது குற்றச்சாட்டா இருக்கலாமே தவிர, நான் அந்த துறையை நாங்கள் குறைச்சு மதிப்பிட இயலாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை சிந்தனையாளர்கள், நீங்க சொல்ற ஃபிஸ்கல் பாலிசி, எக்கனமி பாலிசி, அடம் ஸ்மித் யாரு, ஆல்ஃபர்ட் மார்ஷல் யாரு, இவையெல்லாம் கலைத்துறை சார்ந்த சிந்தனையாளர்கள் தான் வந்திருந்தாங்க. என்னென்னா நான் நினைக்கிறேன் கஜமோகன் எங்கட தலையங்கமே பிழை. அதை ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி என்று சொன்னாலும் அதில் இருக்கிறது கலை அல்ல, தமிழ், சிங்களம், எக்கனாமிக்ஸ் போன்ற சாடங்கள்லாம் உள்ளுக்கு இருக்கு. ஆனா சொல்றது வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. நீங்கள் சொல்ற கலை அது எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்ற மிக பிரமுகளை கொண்ட ஒரு கலை, அது டிஃபரெண்ட் கலை. இந்தியா ஓடுகிறது, யூஎஸ் ஓடுகிறது, மியூசிக் இது தலையங்கமே பிள்ளை உங்களுக்கு விளங்குதானே. அப்ப அதை ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி என்றே சொல்லக்கூடாது. ஆனா எங்களோட தலையங்கம் சொல்றது அதை ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஆனா உள்ளுக்கு போய் பார்த்தீங்கள் என்றால் தமிழ் இலக்கணம், எக்கனாமிக்ஸ், இப்படி 2-3 பாடங்கள். எனவே அதே ஒரு பக்கத்தில் விட்டாலும் கூட நான் சொல்லுவேன், இந்த கவர்மெண்ட் சர்வெண்டை பொறுத்த மட்டில் கூட அவர்களுடைய கரப்ஷனுக்கு ஃபண்டமெண்டல் காரணம் கஜமோகன் உங்களுடைய salary. ஒரு 70,000 50,000 salariயில் அவர்களால் என்ன செய்ய முடியும்?
அப்போது அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. ஓகே, பென்ஷன் கிடைக்கும் என்று நீங்க சொல்லுவீர்கள். எவ்வளவு அவர்கள் வாழ வேணும் அந்த கட்டத்தில். அப்போதுதான் டாக்டர் மகாதீர் முகமது என்ன செய்தார், மலேசியாவில் SPU என்ற கன்செப்டை கொண்டு வந்தார், ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட். அவர் என்ன செய்தார், சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணினார். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனையும் சிஇஓ ஒரு பிரைவேட் என்டிட்டி மாதிரி தான் ரன் பண்ணினார். அப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டுண்டா அதுக்கு ஒரு சிஇஓ இருக்கு, ஒரு டைரக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் பெர்ஃபார்மன்ஸ், நாட் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். அப்போ என்ன நடக்கும், கவர்மெண்ட் ட்ரெஷரியிலிருந்து காசு கொடுப்பார்கள். அந்த காசை நீங்கள் லோனாக ட்ரீட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து திருப்பி பே பண்ண வேண்டும். அந்த கன்செப்டை தான் அவர் கொண்டு வந்தார். இப்போ மாதிரி கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபண்ட் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பங்களாதேஷ்ல கூட முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கொண்டு வந்த திட்டமும் கிட்டத்தட்ட அப்படித்தான், ஒரு மைக்ரோ ஃபைனான்சிங் சேம் திட்டம் தான். அதுக்கு அது மிக வெற்றிகரமாகவும் மாறியது. நிச்சயமாக. அப்ப இங்கே என்ன நடக்குது என்றால் ஒரு எக்கானமிக் ரிஃபார்ம் வேணும். இப்போ பாருங்கள், வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். இலங்கை ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான கண்ட்ரி. சூப்பர் மார்க்கெட், பிரைவேட் சூப்பர் மார்க்கெட்டை எடுத்தீர்கள் என்றால் லாபத்திலே ஓடும், சதோசா நட்டத்திலே ஓடும். ஸோ பெட்ரோலியம் கார்பரேஷன் நட்டத்திலே ஓடும், இந்தியாவிலிருந்து வந்த IOC சேம் பிரைஸ் எல்லாம் விற்கிறாங்க, அது லாபத்திலே ஓடும். இது எப்படி பாசிபிள்? அப்போ எங்கே பிரச்சனை இருக்கிறது என்றால் எமது இன்னெஃபிஷியன்சியில் பிரச்சனை இருக்கிறது, எமது கட்டுக்கோப்பில் பிரச்சனை இருக்கிறது, எமது ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சரில் பிரச்சனை இருக்கிறது. அதனால தானே துங்கன் அவர்களே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை விற்க பார்த்து அதை ரிசர்ச் பண்ண நிறுவனங்கள் அல்லது அதை மெஷர் பண்ணின நிறுவனங்களே இதை கொண்டு நடத்தலான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்? அதை ஜனாதிபதியே பார்லமெண்ட்டில் சொல்கிறார், நாங்கள் எத்தனையோ பேரோட பேசினோம், ஆனால் அவர்கள் இது செலவாகும்னு சொல்லிட வேண்டும். அப்படி என்றால் நிர்வாகம் எவ்வளவு தரக்குறைவாக இருந்தால் இவ்வளவு தூரம் பாதகத்தை கொண்டு வந்து விட்டுருக்கு. கவலை கிடந்தானே இது. உண்மையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன் ஒரு அசெட். ஆனால் அதை கையாண்ட விதம் இந்த குரங்கின் கையில பூமாலை கொடுத்த மாதிரி, சரியா? அதில் ஒரு காலமும் ப்ராப்பர் சிஇஓவோ ப்ராப்பர் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோ அப்பாயின்ட் பண்ணப்படவில்லை. எல்லாரும் அதை பர்சனல் யூஸுக்கும் மிஸ்யூஸ் பண்ணினோம். அதை நாங்கள் பார்ப்போம். இப்படி ஃபண்டமெண்டல் அடுப்பமன் ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன் ஸ்ட்ரகிள் பண்ணிக்க நாங்கள் இன்னொரு ஏர்லைனையும் தொடங்கினோம். உங்களுக்கு தெரியும், மீனையா தொடங்கினோம். இது தேவையா? இது தேவை. இதனால என்ன செய்தது, இது ஒரு தாய்க்கு தேவையில்லாத ஒரு பொறுப்பு வந்தது. அந்த சர்வதேச நிலையில நாங்களே பொசிஷனாக இல்ல கொண்டு வந்து அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆபரேஷனல் லாஸை கொண்டு வந்தோம். நாங்கள் எமிரேட்ஸுடன் போயிருந்தால் அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அதை லாஸ் பண்ணிட்டோம். ஏனென்றால் ஸ்ரீலங்கன் ஏர்லைனுக்கு உலகத்திலேயே திறமான லொகேஷன்ஸுக்கு லைசன்ஸ் இருக்கிறது, வேறு நாடுகளுக்கு இல்லாது. ஆனால் நம்பர் ஆஃப் ஏர்லைன்ஸ் இல்லை. ஆனால் எமிரேட்ஸ் அதுகளுக்கு ஏர்லைன் இருக்கிறது. அப்ப ரெண்டு பலமும் ஒன்றால் சேரும் போது ஒரு சினர்ஜி வந்திருக்கும், எங்களுடைய குளோபல் ரெகக்னிஷன் வந்திருக்கும், எங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த். அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வேர்ல்டு பெஸ்ட் சர்வீஸ்ன்றதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்துக்கொண்டே இருந்தது. நிச்சயமாக. அப்ப அதுவும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கு. அதை ஸ்ரீலங்கன் அதை பார்த்தா கூட சிலோன் என்றோம், ஸ்ரீலங்கன் என்றோம், ஸ்ரீலங்கா என்றோம். எங்களுடைய பிராண்டில் எங்களுக்கு ஒரு தெளிவில்லை. கெடுத்து பார்த்தீர்கள் என்றால் சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட் என்றோம், ஸ்ரீலங்கா டெலிகாம் என்றோம். ரெண்டில் ஒன்றை பாவிப்போம். சில நாட்டவர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க பேர், நீங்கள் சிலோனுக்கு பக்கத்திலே இருக்கிறீங்களாண்டு. அவர் நினைக்கிறார் ஸ்ரீலங்கா சிலோன், ஸ்ரீலங்கா வேற சிலோன் வேறையாண்டு. ஏன் அப்ப இந்த பிராண்டிங்லேயே எங்களுக்கு இஷ்யூ இருக்கு கஜமோகன். ஏதாவது ஒன்றில் ஸ்ரீலங்காவை பாவிக்க வேண்டும் அல்லது சிலோனை பாவிக்க வேண்டும். சிலோன் டி என்றோம், பிறகு ஸ்ரீலங்கன் ஏர்லைன் என்றோம். அந்த லைனுக்கு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன். அப்போ எங்களுடைய நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, எங்களுடைய ஃபண்டமெண்டலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் சொல்லுவீங்க சில லோவுகளினால் மாற இயலாதன். எக்கானமிக்கு பிஸ்னஸுக்கு லோ வேணும் ஒழிய லோவுக்காண்டி பிஸ்னஸ் செய்ய இயலாது. இந்த ரெட் டேப் வாரதே இந்த லோவால தான். அந்த லோவை சேஞ்ச் பண்றதுக்கு தானே நாங்கள் 2/3 மெஜாரிட்டி கொடுத்திருக்கிறோம். சரியா? அதை ரிஃபார்ம் பண்ணி கட்ஸ் எடுத்து போல்ட் டிசிஷனாக செய்ய வேணும். நல்ல ஒரு விடைதான். இப்ப இருக்கிற சூழல் எப்படி இருக்கு? இப்ப என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப இலங்கையின் ஆட்சியில ஓரளவு மூச்சு விடக்கூடிய அல்லது நேர்மையான விதத்தில் அரசு நடத்தணும் என்ற ஒரு இயக்கம் வந்ததா எனக்கு புரியுது. அது வினைத்திறன் வேறு கதை, அப்படி ஒன்று புரிகிறது. அப்போ இந்த காலம் ஒரு உண்மையான காலம் இல்லையா? இந்த காலத்தை சரியா பயன்படுத்த வேணும்னு தோணும் இல்லையா உங்களுக்கு? கஜமோகன், இப்போ நான் ஒரு கம்பெனியில் போய் ஷேமனா சேருகின்றேன்.
ம். ஆனா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஏற்கனவே ரெக்ரூட் பண்ணப்பட்டவர்கள். ம். ஓவர் நைட்டால் எனக்கு மாத்த இயலாது. ம். நான் இதன் நல்ல விஷயத்தை கட்டுப்பாடை கொண்டு வர வழிகிட்டால் அந்த கம்பெனியில இருக்கிறவர்கள் எனக்கு எதிராக வேலை செய்ய தொடங்குவார்கள். ம். அந்த கட்டத்தில் தான் இந்த நாடும் இருக்கிறது. இப்ப அரசு துறைகள் என்றால் என்ன, கஸ்டம், இன்லேண்ட் ரெவென்யூ எங்கு எடுத்தாலும் இவர்கள் எல்லாம் 20-15 வருடங்களுக்கு முன்னர் வேறு வேறு கட்சிகளினால் ரிக்ரூட் பண்ணப்பட்டவர்கள். அப்போது அவர் இன்றும் அப்டேட் பண்ணி கொண்டு தான் இருப்பார்கள். இப்படி செய்ய சொல்லுகிறார்கள், அப்படி செய்ய சொல்லுகிறார்கள். சில வேளை நீங்க சொன்ன மாதிரி எக்கானமிக் growth டிக்ளைன் பண்றதுக்கும் கூட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஸ்டாஃப் ஏனோ தானோ ஒன்று ஒர்க் பண்ணலாம். நான் பென்ஷன் போறேன் தானே, இருந்துட்டு போவோம், ஏதோ எஃபர்ட் எடுத்து செய்ய நீங்க வேண்டிய சொல்றது அக்கறை இல்லை. சரி, ஆனா ஏதோ செய்யத்தானே வேணும். நிச்சயமாக அப்ப நான் அரசாங்கம் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கேமா? நிச்சயமா நீங்க சொல்றதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த ஒரே ஒரு அரசாங்கம் தான் இந்த ஜட்ஜஸை கூட மாத்தி இருக்கிறார்கள். ஓ, இதுவரைக்கும் அப்படி நடக்கல. ஓ, கரப்ஷன் என்று சொல்லி மாத்தி இருக்கிறார். அப்ப அவர்கள் ஏகப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறார்கள். போலீஸ் மா அதிபர்களை மாத்தி இருக்கிறார்கள், டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு விளங்குது தங்களுடைய எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. தங்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு பிளாக் இருக்கின்ற இருக்கிறார்கள். தெரியுதோ? அப்போ அதில் இருந்து பாருங்கள், எதை செய்ய வழிகிட்டாலும் ஒவ்வொரு தடங்களும் தான் இருந்து அதை விட கொண்டிருக்கிறது. இன்னொரு சிக்கல், நான் இது இப்ப நீங்க சொல்றபடியா நீங்கள் கணிப்பாக சொல்லுகிறீர்கள், ஒரு 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 உரிமையாளரா அல்ல ஒரு தொழில் முனைவரா சொல்றீர்கள். ஊடகவியலாளர் நான் என்ன கணிப்பு ஒன்றிருக்கேன்டா, இந்த அரசு 3 வீதத்திலிருந்து திடீரென்று 56 வீத அரசு. ஏனென்றால் இது என்பிபி தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு சமூக இதோட வந்தது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இயங்கு கதாபாத்திரங்கள், இதில் வெற்றி பெற்ற பல கதாபாத்திரங்கள் இப்போதுதான் அரசியல் சார்ந்த விஷயத்தை பார்க்கிறார்கள். அடிப்படையாக இருப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இதுவும் இப்போ ஏற்கனவே இருக்கிற அரசில் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த துறைசார் விற்பனைகள் இருப்பார்கள். அப்ப இலகுவாக அந்தந்த தொழில்துறையை நாடி அதை செயற்படுத்துவது இலகு. அப்ப இங்கே எல்லாமே நீண்ட காலம் எடுக்குது. என்னென்னா இதை புரிஞ்சு அது அடுத்த கட்டம் போய் அதுக்கு பிறகுதான் முடிவெடுக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு சில அமைச்சுக்கள் தான் உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய திறன் வாய்ந்த அமைச்சுக்களாக இருக்கின்றன. எனவே அவற்றை மேற்பார்வை செய்து தகவல் கொடுக்கும் அமைச்சுக்களாகத்தான் இருக்கின்றன. நான் இதை தவறு சொல்லலையே, இப்போ அப்படித்தான் இருக்கு. அப்போ இந்த வருடத்துல தான் இப்போ முதலாக கூட்டு இயங்குதல் என்ற ஒரு எண்ணம் வருது. அப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் தானே, கொஞ்சம் இப்போ காலம் கொடுத்துட்டோம். அப்போ இனி வர்ற காலத்தில் கொஞ்சம் இந்த கூட்டு இயங்குதல் சரி போக வேண்டும். இதை நான் ஊடகவியலாளராக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இதே நீங்கள் ஒரு ஐக்கிய தேசிய கட்சி எடுத்துங்கன்னு சொன்னால், அன்னளவாக இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து ஒவ்வொரு தொழிற்துறை சார்ந்த முகாமைத்துவத்துக்கேட்ட அமைச்சரவைகளுக்கு யாருன்றது இனம் கண்டு இருந்திருப்பார்கள். அது இருந்திருக்கும். அதே போன்று இப்போ அதிலிருந்து விலகி சென்ற ஒரு கட்சியாக இருந்தாலும் இருந்திருக்கும். இங்கே அது சார்ந்தவர்கள் இனம் கண்டு கொடுத்து கொண்டு போகிறது என்பது இப்போதுதான் அவர்கள் பழக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் மக்கள் ஏற்கனவே இந்த ஊழல்களுக்காக எதிர்த்து தானே இந்த வாக்கை போட்டார்கள். இதுதானே யதார்த்தம். உங்களை என்ன மாதிரி இந்த அரசு வந்ததுக்கு மூல காரணமே ஊழல் தான் முதல் பிரச்சனை. இது உலகாலமும் இன்னொரு பக்கம் சொல்றதா இருந்தால் இனவாதம் பேசி 2 பக்கம் உடைச்சு வச்சிருந்த விஷயத்த ஒன்று சேர்த்தது ஊழல் தான். ஏன்னா அது எந்த இனத்துக்கு பொருத்தம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகமாக வந்திருக்கு. அப்போ இதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமோ, அல்லது நாங்கள் இவர்களோடு சேர்ந்து ஓடுவதற்கு, அல்லது இதை இன்னும் இறுக்கமாக வினைத்திறனாக்குவதற்கு பார்க்கலாமோ? ஏனென்றால் அது உங்களை போன்றவரை தான் சொல்லலாம். என்னென்ன பாருங்க, டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு டிஜிட்டல் பாலிசியை கொண்டு வரும்போது அந்த தொழிற்துறை சார்ந்த ஒரு தனியார் துறையின் விற்பனரை எடுத்து போடுறார் ஜனாதிபதி. அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களையும் தேர்ந்தெடுக்கிறார். இது எல்லாமே நீங்கள் சொன்னது போல் புரிந்ததுனால தானே. இதை இந்த இயந்திரத்தால் செய்கிறது சரியான கஷ்டம்ன்றதுனால தானே வெளியில இருந்து எடுத்து போட வேண்டியிருக்கு. நான் சொல்ல சரிதானே? அப்ப நாங்கள் கொஞ்சம் காலம் கொடுத்து பார்த்தால் அது மாற்றம் அடையும் என்று நீங்க நம்ப இல்லையா? நிச்சயமாக ஜனாதிபதி தன்னாலேயே என்ற முழு முயற்சிகளையும் எடுக்கின்றார். ஆனால் இதுல சில பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப கஜமுகன் நீங்கள் லவ் பண்ணி மேரி பண்ணுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய வைஃப் அவர்களுடைய பேரன் சொல்லுவதை கேட்டு நடக்கும்போது உங்கள் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுகிறது. அதே போல எமது நாடு சிறியதா இருப்பதால் அந்நிய நாடுகளின் செல்வாக்கு மிக அதிகம். எமது பொலிட்டிக்கல் சிஸ்டம் விரும்பியோ விரும்பாமையோ ஜியோ பொலிட்டிக்ஸ் இருக்கிறது. அந்த அரசியல் அமைப்பை தீர்மானிப்பவர்கள் நாம் மட்டுமல்ல,
இந்தியா போன சில நாடுகள் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும், என்னை விட ஊடகவாளர் அவர்கள் தான் எலெக்ஷனை மாட்டுவார்கள். ஏன் இன்று கூட பங்களாதேஷ் கூட சில கொள்கைகளை ஏற்காதபடியால் அமெரிக்காவுடன் அவர்கள் பங்களாதேஷில் குழப்பத்தை ஏற்பாடு. அதே மாதிரி பாகிஸ்தானில் இம்ரான்கானை ஜெயிலில் போட்டார்கள். ஏனென்றால் இம்ரான்கான் அமெரிக்காவுக்கு எதிராக போய் தனது நாட்டுக்கு கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண வழிகிட்டார். ஆகவே இதில் என்ன முரண்மை நீங்க சொல்லுவதில் மிக அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவில் என்னென்றால் இந்த பிஸ்னஸில் இருக்கிற அசோசியேஷன் அவர்கள் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள். இன்று பாருங்கள், சேம்பர் ஆஃப் காமர்ஸை எடுத்துக்கொண்டு கூட அதில் போர்ட் மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். அந்த போர்ட் மெம்பர்ஸில் இருக்கிறவர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸை ஓனாக வச்சிருப்பவர்கள். அப்போது அவர் அந்த டிசிஷன் ஃபிஸ்கல் மானிட்டரி பாலிசி பட்ஜெட் ப்ரொபோசல்கள் போகும்போது என்ன செய்வார்? தங்களுக்கு ஏற்ற கொள்கைகளை கொண்டு வருவார். ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அப்படி வரும்போது நீங்கள் இப்போது சொன்னீங்கள் இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு ஆக்களை கொண்டு வந்தது. இவர்கள் எல்லாம் எங்கே ஒர்க் பண்ணினவர்கள்? முதல் இந்த கட்சியோட ஒர்க் பண்ணினவர்கள், அவர்களோட க்ளோஸாக இருந்து ஒர்க் பண்ணினவர்கள். ஆகவே இவர்கள் பிரசிடென்ட்டுக்கு இன்னும் லோயலாக இருப்பதை பிரசிடென்ட் தான் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது கூட சென்ட்ரல் பேங்க் நாம் சொல்லிடாத ஓவர்நைட் அந்த அரசியல் கட்சி செய்த போல அவர் களவெடுத்தது இவர் களவெடுத்தது. நீங்களும் 30 வருடம் அங்கே வேலை தான். நீங்கள் இன்று கவர்னராக வந்துட்டு பொசிஷனில் ஒரு மாற்றம், அதாவது ஒரு பழைய வைன் போட்டில் இருந்து புதிய வைன் போட்டிலுக்கு போட்டிருக்குது. ஆனால் அந்த வைன் சேம். அப்போது நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்க வேண்டும். நான் இந்த பாலிசியை அக்செப்ட் பண்ணாவிட்டில் மற்ற நாடுகள் மாதிரி ஜென்டில்மேன் ரிசைன் பண்ண வேண்டும். இந்த சென்ட்ரல் பேங்கில் யார் ரிசைன் பண்ணினது? ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் டிப்யூட்டி கவர்னர் எல்லாருமே நல்ல பென்ஷன் எடுத்துக்கொண்டு இருக்கணும். ஆனால் நாடு பேங்க்ரப்சியில் இருக்கிறது. ஆகவே இந்த கொள்கைகள் நோக்குகள் திறமாக இருந்தாலும் இன்னும் பிரசிடென்ட் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த திருப்பி உள்ளுக்கு பிரசிடென்டோட வந்திருப்பவர்கள் கூடின பேர் மற்ற கட்சிகளுடன் மிக ஒட்டாக வேலை செய்தவர்கள். நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள், இன்க்ளூடிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ். இல்லை, அனலைஸ் பண்ண ஒன்றுமே இல்லை, நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கு. ஆனால் வினைத்திறனாக்குவதற்கான வழிகளையும் நாங்கள் தேடத்தானே வேணும், என்ன அதையும் பார்க்கத்தானே வேணும். அதாவது அது எப்போ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவைக்கு தான் அந்த மோட்டிவ் இருக்குன்னு சொல்லுவார்கள். யதார்த்தமாக உளவியல் சொல்லுகிறது. இப்போ நான் துமிரன் அவர்கள் எடுத்தாலும் உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கு நேர்காணையிலாது. அடிமட்டத்திலேருந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு ரிஸ்க் ஃபேக்டருக்கு போகும். நீங்களும் உங்களோட தொழில்துறை வளர்க்குறதுக்கு பல பேர்களோடு நீங்கள் அணுகித்தான் தொழில்துறையை வளர்க்க போகிறீங்க. தனியாக ஒரு இண்டிவிஜுவலால் ஒரு கோஆப்ரேட்டோ ஒரு பிஸ்னஸோ செய்ய இயலாது. அப்படி நடக்கும்போது உங்களோட ஒரு திட்டம் பல தடவைக்கு வெற்றி கொடுக்கக்கூடும். சில ஒரு 100 ஒரு முடிவுகளில் ஒரு முடிவு சில பேருக்கு தோல்வியும் கொடுக்கக்கூடும். ஆனால் அந்த தோல்வி கொடுக்குறவர்கள் உங்களை நம்பணும். ஆனால் அது எல்லா நேரமும் நடக்க வேண்டிய இல்லை. அப்போ இதை தவிர்த்து ஒரு வினைத்திறன மாற்றத்துக்கு நாங்கள் புதுசாக வெளியிலேருந்து எடுத்துக்கொண்டு போகிறது என்றதை விட இருக்கிறத செய்ய வேண்டிய தேவை இருக்குத்தானே உள்ளனர்களே. முயற்சி பண்ணி தானே பார்க்கணும், வழி இல்லை. நாங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து நடக்கக்கூடும் என்ற ஒரு விடயம், நடக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நான் இது அரசு சார்பாக எந்த கேள்வியும் கேட்கிறேன், யதார்த்தமான கேள்வி. என்னென்றால் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு. நாம் நிச்சயமாக துபாய் எடுத்து பாருங்கள், மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அந்த நாட்டவர் வேற்று நாட்டு ஆக்களைத்தான் கன்சல்டனாக கொண்டு வந்தார். ஏனென்றால் அவருடைய டிசிஷன் நியூட்ரலாக இருக்கணும். நீங்கள் ஸ்மார்ட் இனாஃப் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் சரியான டீப்பாக போய் ரூட்டை கிளறீங்க. என்னென்னா துபாய் அத்தனை ஷேக்ஸுக்கும் உண்மையான அட்வொகேட்டஸாக இருந்தவர்கள் மலையாளிஸ். அவர்களைத்தான் இந்த துறை சார்ந்த விற்பனாக அவர்கள் நம்புகிறார்கள். அங்கே ஒன்று உண்மையாக இருக்கிறது, என்ன சொல்லுங்க பாப்போம்? ட்ரஸ்ட் இருந்திருக்கிறது. ஏன்னா அவர்கள் நீண்ட காலமாக கட்டி எழுப்பியதன் பிறகுதான் அவர்களை நம்பி முடிவெடுக்கிறார்கள். இப்போ நீங்கள் விட சொல்ல வர்றது என்னென்னா, அதை ட்ரஸ்ட்டை கேளுங்க. ட்ரஸ்ட்டை விட்டுட்டு நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு விளக்கிட்டு யூஆர் ஸ்மார்ட் enough to say. ஆனால் இந்த ட்ரஸ்ட்டோடு இருக்கிற யார், எந்த தொழில் முனைவர் இலங்கையில் வினைத்திறனாக இருந்திருக்கிறார்கள்? ஏமாந்தவர்கள் தான் அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் இப்போ நான் என்ன சொல்லுவார்னால், முதலாவது இங்கே இருந்து பாலிசி மேக்கர்ஸ் அட்வைசரி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டால் தே ஹேவ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிஃபரண்ட். பிஸ்னஸ் எத்திக்ஸையும் பிஸ்னஸ் மேனிப்புலேஷனையும் கொண்டு வரார்கள். நான் ஒரு கெசட்டை பண்ணுவேன், சீனியை நிப்பாட்டுறதுக்கு இம்போர்ட்டை, உருளைக்கிழங்கை நாளைக்கு இம்போர்ட் பண்ணது, அடுத்த கிழமை திருப்பி கேன்சல்.
உப்பு அதை இப்ப எடுத்து பாருங்கள். தனக்கு சரியா? தேவையான கணக்கு தேவையை அப்ப இது கொடுக்கிறது. வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மேனிப்புலேஷனுக்களால் செய்வது. இப்போது நீங்கள் பாருங்கள், உண்மையில் மிகவும் துரதிர்ஷ்டவச விஷயம், இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இம்போர்ட் டைல்ஸ் இருக்குதானே அதை நிப்பாட்டினதால் எங்களை விடுங்கள். இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பிஓக்யூ 400 மில்லியன் ப்ராஜெக்ட் எல்லாம் வித் த பிரைஸ் எஸ்கலேஷன் 800 மில்லியனில் முடிந்தது. டபுள். யாருனுடைய பிழை? இந்த அல்லது இந்த அரசாங்கம் அவர்களுடைய பில்டிங் மெட்டீரியல் கோஆபரேஷன் ஒன்று பிரேமதாசாவினால் உருவாக்கப்பட்டது அந்த நாளை, அல்லது அவர்கள் இம்போர்ட் பண்ணி கண்ட்ராக்டருக்கு சொல்லியிருந்தால் நாங்கள் மெட்டீரியல் தருவோம், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை செய்யுங்க என்றால் இந்த 400 மில்லியன் ப்ராஜெக்டை 400 மில்லியனிலேயே செய்திருக்கலாம். இன்று நீங்கள் பாலிசி மாற்றி மேனிப்புலேட் பண்ணினதால காசு கொடுக்கிறவன் கூட கொடுத்துருக்கிறான். நீங்க மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தில் எடுத்த காசு எடுத்து நீங்க அதையும் கூட கொடுத்துருக்கிறீங்க. இரட்டை எண்ணிக்கையிலே இதனுடைய பின்விளைவு நடந்தது. நிச்சயமா. அதால் தான் அந்த நீங்க சொன்னீங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு என்ன நடந்தது, இந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணினவர்கள் தான் அரசாங்கமானார்கள், அரசாங்கம் மெட்டீரியல் சப்ளையரா வந்து விட்டார். அந்த நாடு விழுந்ததுக்கு காரணம் இந்த ஒரு துறையில இல்லை. நீங்க அரிசி எடுத்துக்கொண்டாலும் அதுதான், சீனி எடுத்துக்கொண்டாலும் அதுதான், எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே அதான். அதான் இப்போ ஓரளவு எங்களுக்கு அது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனா அவற்றை நாங்கள் சரிவர அந்த அரசுக்கு நாங்கள் ஒரு விதத்தில் நாங்கள் தலைவணங்க வேண்டும். உண்மையாக வெளிக்கொண்டு வருகின்ற அந்த டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இருக்கு. இருந்தாலும் இயக்கம் என்றதுதான் இப்ப இந்த கேள்வி. நாங்க இப்ப மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் உண்மையை கைது செய்வோம் அதெல்லாம் நடக்குது, இல்லைன்றே இல்லை. இயக்கம் என்ன ஐயா? இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு என்ன விடை இருக்கு? எந்த பிள்ளைகள் வந்து இப்போ ஓலை விளைவுகளை எடுத்து அதுன்ற எதிர்காலம் என்ன? இதைத்தானே நானும் நீங்களும் எதிர்பார்ப்போம். இதுக்கு என்ன முடிவு கிடக்கு? இதுன்னு முடிவு இன்னும் எங்களுக்கு சந்தேகம், கேள்விக்குறியா தானே இருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு விற்பனரா பொருளாதாரத்தை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு பாலிசி சொல்றீங்க, மாஸ்கஸ் தியரி சொல்றீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கற்றவர்னு தெரியும். ஆனால் அவளத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கொண்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ரைட். அப்போ உங்களுக்கு இதே இந்த ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லப்படுற டேஷ்போர்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் தெரியும். ஃபிஸ்கல் பாலிசி டேஷ்போர்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி IMF ஃபண்ட் கொடுக்கறதுக்கும் டேஷ்போர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் நண்பர்கள் பார்க்காதவர்கள் அல்ல. அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது இந்த டேஷ்போர்டில்? எஜுகேஷன் செக்டரை பொறுத்த மட்டில் இந்த முறை பட்ஜெட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில கிரிட்டிசம் வந்தது. 6% முந்தி கவர்மெண்ட்ல NBP கேட்டது, இப்போ 1.6. என்னை பொறுத்த மட்டில் அதில் பெரிய இஷ்யூ இல்லை. ஏனென்றால் இந்த இலங்கையில் வந்து நாங்கள் ஒவ்வொருவரையும் செல்ஃப் ஃபண்டடாக மாற்ற வேணும். யூனிவர்சிட்டி வந்து அவைக்கு ஓன் எஜுகேஷன் ஓன் கோர்சஸ் எத்தனையோ ஸ்டார்ட் பண்ணலாம். இலங்கையில் எத்தனையோ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுகிறார்கள் என்றால் ஏன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்கிற யூனிவர்சிட்டி எக்ஸ்டர்னல் கோர்சஸை ஒரு சக்சஸ்ஃபுல்லாக செய்து அவர்களே இன்கம் ஜெனரேட் பண்ணி செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்றதில் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ பாருங்கள், மலேசியாவில் யூனிவர்சிட்டிஸுடன் கொலாபரேட் பண்ணலாம், UK யூனிவர்சிட்டியுடன் அவர் யூனிவர்சிட்டிஸ் கொலாபரேட் பண்ணலாம். அப்ப ரெகக்னிஷன் வந்து கூடிக்கொண்டு போகும். ஆனால் அப்படி செய்வது குறைவு. இப்படி சொல்றபடியா சொல்றேன். இப்போ யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட தான் ஏஷியாவில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு விடையே இருக்குது. இப்போ மலேசியா எடுத்துக்கொள்ளுங்க, ஜப்பான் எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே இருக்குது. ஆனால் இலங்கையில் நாங்கள் இன்னும் அந்த கனெக்டிவிட்டிக்கு போக இல்லை. அப்போ அந்த கனெக்டிவிட்டிக்கு போக இப்போ ஸ்ரீலங்காவுண்ட எஜுகேஷன் சிஸ்டத்தின் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வரும்போது நிச்சயமாக இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை நாடுறாக்கள் இலங்கைன்ற எக்ஸ்டர்னலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது சரியானது. ஏற்கனவே நடந்திருக்கு. நாங்கள் நடக்காமல் நாங்கள் இதை சொல்ல இல்லை. ஆனால் நாங்கள் இந்த மூவ் பண்ணுறதுல வந்து இன்னும் ஸ்ட்ரகிளாக இருக்கிறோம். அதில் காரணங்கள் இருக்கிறது. ஒன்று ரெண்டா நான் லெக்சராக இருந்ததால் சொல்கிறேன். யூனிவர்சிட்டி சம் ப்ரொஃபஸர்ஸுக்கு வந்து தங்களுடைய நாலேஜ் அப்டேஷன் இல்லாதால் சிலபஸ்களை ரிவைஸ் பண்ணுவது இல்லை. அப்போ பழைய சிலபஸ்ண்டா அந்த பழைய நோட்ஸையை வச்சு படிப்பிச்சு போட்டால் 5 நிமிஷத்தில் வந்துடலாம். புது நோட்ஸுகளுக்கு நாங்கள் அப்கிரேட் பண்ண போனோம் என்றால் சிலது நான் லெக்சர் பண்ணி இல்லாமல் போயிடும். என்ன ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? எடுத்து பாருங்கள், வெரி சிம்பிள். இப்போ சார்ட்டை எடுத்தோம்னால் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸுக்கும் இலங்கை சார்ட்டுக்கும் என்ன கம்பேரிசன், எவ்வளவு கேப் இருக்குது சிலபஸில், எந்த சப்ஜெக்டில் கேப் இருக்குது என்று இலங்கை யூனிவர்சிட்டிஸ் லீடிங் யூனிவர்சிட்டி ஃபாரின்ல இருக்கிறதோட கேப்பை ஐடென்டிஃபை பண்ணி அதை மேட்ச் பண்ணும் கட்டத்தில் எங்களுடைய யூனிவர்சிட்டி கிரேடிங் ஆல்சோ பெருசாக வரும். என்று கூட பாருங்கள், பெர்தேனியா யூனிவர்சிட்டி ரெக்கக்னிஷனாக தான் இருக்கிறது.
அவர்கள் அங்கு படிப்பவர்கள் மிகவும் டெக்னிக்கலாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த சாஃப்ட் ஸ்கில் லீடர்ஷிப் அதுகளில் நீங்கள் குறை காணலாம். ஆனால் எமது எஜுகேஷன் சிஸ்டம் டோட்டல் ஃபெயிலியர் என்று சொல்லலாம். ஆனால் நீங்க சொல்லும் போதுதான் தெரிந்த உலக தரவரிசையிலே கொழும்பு பல்கலைக்கழகம் 21வது இடத்தில் இருந்திருக்கிறது. சர்வதேச தரப்பரத்தில் இன்றைக்கு 1400க்கு மாறி இருக்கிறது. இப்போ அதே தான் நாங்கள் சொல்லுவோம், சகல வளங்களும் நிறைந்த எனக்கு தெரிந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் அதே இடத்தை பார்க்கறதுக்குத்தான் சார் பொன் ராமநாதன் அவர்கள் நடந்து சென்று இந்த பைன்ஸ் மரங்களை பார்த்து அப்படி ஒரு இடத்துல கட்டணும் என்று சொல்லி கற்பனை பண்ணி கட்டினது தான் இந்த பேரதனை பல்கலைக்கழகம். அது இலங்கையினுடைய மிகச்சிறந்த வித்தகர்களை கொண்டு வந்தது. ரேட்டிங்ஸ்ல எல்லாம் வேற லெவல் இருந்தது. இன்றைக்கு இவ்வளவு நாங்கள் பின்தண்டினத்துக்கு அந்த நீங்க சொன்னது போல அந்த கட்டமைப்பு காரணம் இல்லை, அசட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. சிஸ்டம் அந்த ஆன்மா இழக்கப்படுகிறது, அதை நாங்கள் இயக்கப்பட இல்லை. இது எல்லா தொழில்துறையிலையுமே நாங்கள் விட்ட பிள்ளைகள். அப்போ இப்போ நாங்கள் அதை திருப்பி இருக்கிறதுக்கு உடனடியாக மாறணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்டா, நாங்கள் முதல் நேர்காணலில் அதான் பார்த்தோம், அடிப்படைக்கு போய் அதை சிஸ்டம் பண்ணி கொண்டிருப்போம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஓவர் நைட்டுக்கு முடிவு எடுக்கிறதுக்கான பெருந்திறனை நாங்கள் முடிவாக மாற்றணும். அது கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். அந்த கட்டளையை போடுறதுக்கு ஒரு துணிவு இந்த தலைமைத்துவங்களுக்கு இருக்க வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமல் அப்படி செய்யாம நீங்க ஒரு நிறுவனத்தில் இருக்கிற முதலாளி, நீங்க எப்படி முடிவு எடுப்பீங்க நிறுவனம் உடையதுண்டா? As a leader you should have a bold decision. டிசிஷன் இல்லாமல் ரிஸ்கை அனலைஸ் பண்ணி கொண்டிருக்க இயலாது. ஒரு டிசிஷன்ல பிஸ்னஸ் லீடர்களை ஃபெயிலியரையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேணும். அதே மாதிரி அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இருக்க வேணும். அதை செய்தால் அது ரிஸ்க் இது ரிஸ்க்ன்றா யூ நேவர் மேக் அ டிசிஷன். அதுதான் அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமாக இருக்கிறது. அவை நாங்கள் யூனிவர்சிட்டி சிஸ்டத்தை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்கிறது. அதில் வேலை செய்பவர்களுக்கு முதல் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், இன்டர்நேஷனல் PR இருக்க வேணும். எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை தான் கம்யூனிகேஷனும் PR, பர்சனாலிட்டி, ஹேண்ட் ஷேக். அப்போ PR லக்ஷ்மன் கதிர்காமன் போன்றவர்கள் நாட்டில் பிரசன்ட் பண்ணினார்கள். மற்ற நாடுகளில் ரெஸ்பெக்ட் இருந்தது. அப்போது போகும்போது எங்களுடைய ரெஸ்பெக்டை ஸ்பீச் இருக்க வேணும். அப்போ எப்படி இதை ரீஃபார்ம் பண்ணுறதுன்ற காரணம். ஒரு யூனிவர்சிட்டி விசி, நான் குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியை சொல்லவில்லை, எல்லாரையும் விசியாய் பொலிட்டிக்கலி அப்பாயிண்ட் பண்ணி அது சரி வராது. திறமை உள்ளவரை சரியான இடத்தில் நீங்கள் வைக்கும்போது இந்த ஃபண்டமெண்டல் பிரச்சனையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக முடியும். நாங்கள் இல்லை, அதுக்குள் போய் அரசியல் செல்வாக்குகள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணினவருக்குத்தான் நான் அவரை விசியா வைப்பேன், அவரை போர்டில் போடுவேன் என்றால் இந்த நாடு ஒரு காலமே உருப்பட போகிறோம் இல்லை. அங்கேதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இருக்கிறது. நன்றி துமரன் அவர்களே. நான் கட்டுமானத்துறையின் விற்பனர் என்று தான் நினைத்திருந்தேன். நிதியில் சார்ந்து நீங்கள் ஒரு ஆசான் என்பதும் எனக்கு தெரியும். உங்கள் நிறுவனத்திலேயே நீங்கள் ஒரு பட்டப்படிப்பை செய்து கொடுத்த ஒருவர். ஆனால் இவ்வளவு தூரம் நீங்கள் ஆழ்ந்த பொருளாதார கரிசனை கொண்டவர் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது நிச்சயமாக இங்கே கூற வேண்டும். ஆழமான அர்த்தமான சில கதைகளை நாங்கள் பேசியிருந்தோம். இவை பார்வைக்கு தேவை. அட்வொகேட்டா என்பது உண்மையாகவே பொருளியல் சார்ந்த விடயங்களை அட்வொகேட் பண்ணுறது. நாங்கள் அதை மக்களுக்கு மிக நேர்த்தியான அளவில் விளங்கச் செய்வது. அதுதான் இந்த பொறுமியம் என்ற விடய தலைப்பை கொடுத்திருந்தோம். உண்மையிலே இந்த 2-3 வாரங்கள் அதற்கு மிகவும் பறைசாற்றிய விடயமாக எங்களுக்கு விருந்தினர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆகவே நாங்களும் பெருமிதம் அடைகிறோம் உங்கள் விடையில் இருந்து. மிக்க நன்றி துமிலன் சிவராஜ் அவர்களே. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் நிச்சயமாக இது சார்ந்து இன்னும் ஆழமாக பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நானும் விடைபெற்று செல்லும் நேரம் தற்காலிகமாக. நன்றி, வணக்கம்.